Hello guys, welcome back to K7 Gamer. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா BR டாஸ்க். எப்படியோ நேற்று ஏற்றி பிரான்ஸ்லேருந்து இன்னைக்கு எப்படியோ பிளாட்டினம் வந்துட்டோம். இப்படியே மேட்ச்சு கண்டினியூ ஆகுது. 3 மேட்ச்சு பாதிலே வெளியில் வந்துட்டேன். கண்டினியூ ஆகுது. ஸ்டார்ட் தான் பண்ணியிருந்தேன். நல்ல வேலை guys. 3 மேட்ச் எப்படி ஸ்டார்ட் பண்ணி அவுட் ஆனமோ அதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. வாங்க மனதாட்டி சொல்லியிருந்தேன் அதே டாஸ்க்கு கைஸ். நானும் உங்கள் யாருக்கா ஞாபகம் இருந்தால் இப்போ உடனே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவோம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கோபுரா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கியர். இந்த 2 கன்னை தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னடா ஆகுன்னு தேடு இப்போலாம் நமக்கு ஆகு கிடைக்காது. என்னதான் நம்ம தேடி வருமோ இப்போலாம் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு பைசன் வச்சு ஒரு டாஸ்க் போடுவோம் காய்ஸ். ஒருத்தந்து நம்ம தேடி வரோம். இதில் கோபுரா இருக்கும். எத்தனை டைம் எத்தனை டோக்கன் 200 தான் பேசு அச்சுமில்ல போகுது. கோபுரா கிடச்சிருச்சு. நம்மளுக்கு குட் முடிச்சுன்னு காய்ச்சி நம்மளை போட்டு தர பார்க்குறாங்க. இந்த காலத்தில் விளாட்ற சின்ன பசங்களுக்குலாம் விளையாடவே தெரியல காய்ச்சி. அவங்களுக்கு சொல்லணும் நானே வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம யூடியூப் சேனலில் ஒரு ஃபுட் சேலஞ்சு பண்ண போகிறோம். இந்த ஃபுட் சேலஞ்சு பண்ணுங்க ப்ரோன்னு சொல்கிறவங்க இன்னைக்கு கமெண்ட்டில் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்போ தான் நம்ம அந்த சேலஞ்சை பண்ணுவோம். இது ரொம்ப ஸ்பைசியான சேலஞ்சாக இருக்க போகுது. நீங்களே பார்க்கும்போது இந்த வயசில் எப்படி தான் இந்த மாதிரிலாம் யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதில் ஒரு தனி திறமை காய்ஸ் அப்படின்னு தெரியணுங்களா. கொஞ்சம் இந்த மாதிரி ஓவராக பேசுகிறேன்ட்டு ரிப்போர்ட் அடிச்சிடாங்க. இங்கே பார்த்து மன்னிச்சுக்கோங்க. என் கண்ணு கட்டின தூரத்தில் இந்த இடத்துக்கு பின்னாடி எப்படி நான் வந்தாலும் நம்ம வந்து அப்படிங்க முடியாது. பாவங்க யாருக்கு என்ன துரோகம் செஞ்சாங்களோ தெரியல. நம்ம கையில் வந்து விசிட்டுக்கிட்டாங்க. எப்படியா இருந்தாலும் அவங்க தோக்க தான் போகிறாங்க. இந்த சேலஞ்சில் மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம். அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்சு போட்டிருந்தேனே அதுதான் ஊற்றுச்சு. நம்ம தேடி வந்து பண்ணிக்கிறதுல தான் இருந்தாருன்னு போடுவான். வாங்க போகலாம். பக்கத்தில் தான் லாஸ்ட் பீமா சிட்டியில்
இந்த லாஸ்ட் ஜோனு ஏன்னா ஃப்ரீ ஃபயர் இந்த ஜோன்லாம் வைக்கிறேன் நான் மட்டும் வைக்கிறேன்னா அவன் ஒரு இடத்துக்கு போனால் அதே இடத்துல செட்டில் ஆயிடுவான். பேசி நீங்கள் இந்த புனையை வச்சு மழை ஏறி போயிடுவோமா? கடைசி வரைக்கும் நம்ம ஸ்டாரே கிடைக்கல. கடைசி வரைக்கும் நம்பி பட்டியே வச்சுட்டு தான் சுற்றணுமா காய்ஸ். எப்படியாவது இந்த மேட்ச் மட்டும் ஃபுல்லாக அடிக்கணும். அப்படி அடிச்சேன் ஆனால் guys எல்லா இடத்துலையும் எப்பயுமே தேடுறப்ப மட்டும் இருக்காது. guys நான் போயிட்டு இன்னொரு MP40 வாங்கிக்க போகிறேன். ஆனால் நம்பெல்லாம் விட்டுட்டு போக முடியாது நம்மளால். அவ்வளோ MP40 இருந்தாலும் மாற்றி மாற்றி அடிப்போம். சிங்கிள் MP40 வச்சுருக்கோம். டபுள் MP40 வச்சு சும்மா பிடிச்சி விட்டுறாங்க. போல சாய்பாபா காய்ஸ் ஹேங் ஆகுது. கைஸ் கரெக்டாக நம்ம போகிற வீட்டில் அவன் மேலாண்டி அமைக்கும்போது AWY மெனுக்கு டோக்கனுக்கு மட்டும் போயிடாமல் வரிசையாக நம்ம டோக்கன் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம கண்ணு வரைக்கும் 2 நாள் தான் மாட்டிருக்கு. கண்ணு தர்றதுலேயே முக்காச்சு நேரம் போயிடுது. நம்மகிட்ட ஒரு லாங் இல்லையா? எல்லாம் தெரியுங்க இன்னொருத்தண்டா சுத்து போட்டு நம்மள அடிக்கிறீங்க. யாங்க வேறு இல்லைன்றனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீடியோ கைஸ் நம்மளை சுத்து போட்டாங்க. கைஸ் நம்ம ஃப்ரெண்ட்லேயே ஒருத்தன் ஓடுறான். ஆனால் அவனை நம்மளால் படிக்க முடியாது, நின்றுட்டான்.
காய்ஸ் இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்களே பாருங்க அவ்வளோ மான்ஸ்டர் இருக்கு வந்துருச்சு காய்ஸ் நம்ம சொன்ன மாதிரியே பின்னாடி வந்துட்டாங்க காய்ஸ் அவன் லாங் வச்சுக்கும் ஓவராக ஆட்டம் போடுறான் ஷார்ட் வந்தோன்னா மண்டை கிடிச்சு வெங்காயத்துக்கு வச்சிடலாம் ஏற மாட்டேங்கிறான் கைஸ் உரிச்சு விட்றாங்க கைஸ் ஹெல்மெட் தனியாக வெஸ்ட்டு தனியான்ட்டு அவனே ஏர் அவுட் அடிப்பான் கைஸ் மாதிரினா கன்ஃபார்ம் அவன் தப்பு பண்ணுவான் அவனும் நல்ல பிளேயராக தான் வச்சிருக்கான் गाइस பெண்ணாதான் गाइस பண்ண गाइस வாங்க அவனை முடிச்சு விடுறேன் गाइस இந்த நேரம் தான் गाइस நான் போயாடி ஐயோ சாரி गाइस இந்த டேம்ல நம்ம டாஸ்க் பண்ணாலும் முடிச்சிட்டோம் गाइस இந்த வீடியோல நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை பை